அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அருளின் ஆழியன் ராமன் நம்ம அம்மா சீதாவை ஏன் தீயில இறங்கி தன்னோட கற்பை நிரூபிக்க சொன்னாங்க. அவர் அவ்வளவு கடுமையா சீதா அம்மா கிட்ட நடந்துக்க கூடியவரா? இது சீதா அம்மாவுக்கு நடந்த அநீதியா? இது நிறைய இடங்களில் பேசு பொருளாக இருந்திருக்கு இல்லையா? நாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்த அம்மா தீயில இறங்கி தன்னோட கற்பை அக்னியில் இறங்கி நிரூபித்தது எப்போ நடந்துச்சுன்னா, ராவணன் வதைக்கு அப்புறம். போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, ராவணன் கொல்லப்பட்டான். விபீஷ்ணருக்கு இலங்கை மன்னராக முடிசூடப்படுத்து. இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் அடுத்து என்ன? அம்மாவை போய் கூப்பிட்டு வரணும். அசோகவனத்தில் இருக்க சீதா அம்மாவை போய் அழைச்சிட்டு வரணும். இப்போது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஆஃப்டர் ராவணனோட டிஃபீட்க்கு அப்புறம் மண்டோதரி வராங்க, ராவணனோட மனைவி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டருங்க இந்த காவியத்தில். என்ன, அவங்க அரக்கர் குலத்தில் இருந்ததுனால அந்த அந்த கேரக்டர் பெருசாக பேசப்படல. பட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேரக்டர் இன் திஸ் ஸ்டோரின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கள பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பேசணும். இப்போது ராவணன் வதைக்கு அப்புறம் ராமர் அனுமனை தான் ஃபஸ்ட்டு அனுப்புகிறார், போய் சீதா அம்மா கிட்ட செய்தியை சொல்லுன்னு. சொல்லின் செல்வர் அனுமர் போகிறார், அம்மா கிட்ட சொல்கிறார். அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்க சீதா அம்மா. அண்ட் தென் அவங்களுக்குள்ள ஒரு சில கான்வர்சேஷன் நடக்குது. நான் இப்பயே அவர் ஏற்கனவே இலங்கையை அழிச்சவர் இல்லையா, இப்போ இங்கே இருக்கிற அரக்கியர்கள் எல்லாம் நான் கொல்ல போகிறேன், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ண போகிறேங்கிற மாதிரி அவர் ஆவேசப்படுறாரு அனுமன். அவங்கள சீதா அம்மா சொல்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாது, ராவணனோட கட்டளைக்கு கீழே தான் அவங்க அப்படி பண்ணாங்களே ஒழிய மற்றபடி அரக்கியர்கள் இவங்கெல்லாம் பாவம், அவங்கள நீ அப்படி எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு அவர் ஆசுவாசப்படுத்துகிறாங்க. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் ராமர் இப்போ விபீஷ்ணனை அனுப்புகிறார். அவர் தான் இப்போ இலங்கையோட மன்னர். நீ போய் சீதா அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்று தான் நம்ம தேவியை சீரோடும். இந்த வேர்டு சீரோடும்னு அவர் சொன்னதை இவர் ப்ராப்பராக புரிஞ்சிக்காம அப்படியே போயிட்டார், போய் சீதா அம்மாவை கூட்டார். சீரோடும்னு சொன்னதுனால இவர் என்ன நினச்சிட்டார்னா, சீதா அம்மாவை நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி அலங்காரம் பண்ணி கூட்டு வர சொல்கிறாரு போல இருக்கு ராமர் அப்படின்ட்டு போய் சீதா அம்மாட்ட சொல்கிறார் விபீஷ்ணர். அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, போர்க்களத்தில் ராமர் காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வாங்க, இப்படியே வராதிங்க, நல்ல அலங்காரம் பண்ணி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னன்னா இல்லை சீதா அம்மா ஆக்சுவலி மறுக்கிறாங்க. இப்பயே பாருங்களேன், ராமரும் சீதா அம்மாவும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. சீதா அம்மாவுக்கு இதில் விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட இந்த தவக்கோலத்தை, இத்தனை வருஷம் நான் இந்த அசோகவனத்தில் இருந்த இந்த தவக்கோலத்தை அந்த போர் களத்தில் இருக்கிற மக்களும் சரி, அயோத்தியில் வாழ்கிற மக்களும் சரி, மற்ற பெண்மணிகளும் சரி, என் குலத்தை சார்ந்த பெண்களும் சரி, எல்லாரும் பார்க்கணும், நான் எப்படி இருந்தேங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஆர்வக்கோளாறில் அதை ஏற்றுக்கிறதா இல்லை. ஸோ தேவ மாதர்கள்லாம் வர வச்சு அம்மாவை நல்லா அலங்காரம் பண்ணி போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. புஷ்பக விமானத்தில் ஏற்றி போர்க்களத்தில் ராமன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. இப்போது ராமர் சீதா அம்மா இந்த அலங்கார கோலத்தில் வந்ததில் அவருக்கு விருப்பம் இல்லை. யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ஈவன் சீதா அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை இல்லையா? அவர் ரொம்ப சங்கடப்படுறார். இங்கே ராவணன் ஒரு எனிமி தான், பகைவன் தான், இருந்தாலும் போர்க்களத்தில் இப்படி நிற்கிறது ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது.
கோபப்படுறார் ராமர், கடிந்து கொள்றார் விபீஷ்ணனையும் சீதாமாவையும். விபீஷ்ணா, நீ இப்படி அறமற்ற செயல்களை செய்வாய் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. எல்லாத்தையும் கட்டறிஞ்சு அறிஞ்ச நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு விபீஷணனை கடிந்து கொள்கிறார். சீதாம்மா மேலேயும் வருத்தப்படுறார். இப்போது உலகம் என்ன நினைக்கும் இந்த சுச்சுவேஷனில்? பார், ஒரு போர் நடந்திருக்கு, ஒரு நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல அம்மா இப்படி வந்து நிற்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் இல்லையா? இப்போது ஹோல் வேர்ல்டுக்கும் இவங்க வந்து தூய்மையானவள், கற்புக்கரசி தான் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை ராமருக்கும் இருக்குது, சீதாம்மாவுக்கும் இருக்குது. சீதாம்மா வேறு இல்லை, ராமர் வேறு இல்லை. அவர் ஜானகி ராமன், சீதாராமன். அதனால் சீதாம்மாவுக்கு எகெயின்ஸ்டாக நின்று அவர் இதை யோசிக்கலை, சீதாம்மாவுக்காகத்தான் நின்று யோசித்தார். ஆக்சுவலி இவ்வளவு பெரிய போரும் இவ்வளவு பெரிய போராட்டமுமே நடந்தது அந்த ஒத்த பெண்மணிக்காகத்தானே, தன் மனைவிக்காகத்தானே அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டார். ஸோ அவர் என்ன நினைக்கிறார்னா, சீதாம்மா அக்னி பிரவேசம் பண்ணி தன்னோட கற்பை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சீதாம்மா அதுக்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறாங்க. அது மாதிரியே தான் அந்த அக்னி பிரவேசமும் நடந்தது. அந்த அக்னி பிரவேசத்தில் ஒரு அப்படியே நம்மளை பயங்கரமாக பா அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு மூமெண்ட் என்ன தெரியுமா? சீதாம்மா அக்னியில் இறங்கி வெளில வரும்போது அக்னி பகவானுக்கு சுட்டுச்சான். அவங்களோட கற்பின் கனல் அக்னி பகவானை சுட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க வச்சிருந்த பூ, தலையில் சூடியிருந்த பூவும் சரி, அந்த பூவோட வாசனைக்கு வந்த வண்டும் சரி, ஒன்றுமே ஆகலையாம். அப்படியே சீதாம்மா வெளியில் வந்து தன்னோட கற்பை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ராமருக்கும் சந்தோஷம், சீதாம்மாவுக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அக்னி சாட்சியாக தான் திருமணங்கள் நடக்குது. அக்னி பகவானுக்கு முன்னாடி நின்று தான் நாம் கை கோத்து திருமணம் பண்ணிக்கிறோம். உன்னை கடைசி வரைக்கும் நான் கைவிட மாட்டேனோ, என்னை நீ கடைசி வரைக்கும் கைவிட்டுற மாட்டேன், உன்னோட நிறை குறைகளையும் என்னோட நிறை குறைகளையும் நீயும் நானும் ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண சம்மதிக்கிறோன்னு அக்னி சாட்சியாக நடக்கிறது தான் திருமணம். ஸோ அக்னிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல். அவர் முன்னாடி சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு பண்ண திருமணங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஸோ அப்பேற்பட்ட அக்னியில் இறங்கி அம்மா வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அம்மாவுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணப்பட்ட ஒரு ஒரு குற்றச்செயல் அல்ல. அம்மாவோட பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராமர் பண்ண பிளான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.